முக்கிய செய்திகள். ரிஷிவந்தியம் தொகுதிக்கு அடிப்படை வசதிகள். அதிகாரிகளுடன் கேப்டன் விஜயகாந்த் முக்கிய ஆலோசனை. பிரணாப் முகர்ஜியுடன் விக்ரமசிங்கே சந்திப்பு. ஐநா போர்க்குற்ற விசாரணையை இலங்கை எதிர்கொள்வது குறித்து ஆலோசனை. நாளை முதல் மீண்டும் உயர்கிறது பெட்ரோல் விலை. இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் அறிவிப்பு. லோக்பால் அமைப்புக்கு பிரதமரை விசாரிக்கும் அதிகாரம் வழங்குவதில் கருத்து வேறுபாடு. ஊழல் ஒழிப்பு மசோதா தயாரிப்பதில் சிக்கல். வணக்கம். விரிவான செய்திகள். தனது ரிஷிவந்தியம் தொகுதியில் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பது குறித்து அதிகாரிகளோடு தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் ஆலோசனை நடத்தினார். தமிழ்நாடு சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் நேற்று தனது ரிஷிவந்தியம் தொகுதியில் கிராமம் கிராமமாக சென்று வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். கேப்டனுக்கு கிராம மக்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தார்கள். மணலூர்பேட்டையில் மக்கள் அன்புடன் அளித்த வரவேற்புக்கு நன்றி தெரிவித்து பேசிய கேப்டன் விஜயகாந்த் தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதாக தெரிவித்தார். மணலூர்பேட்டை மேம்பாலம் கட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் உறுதியளித்தார். கிராம பகுதிகளில் பாம்பு கடியால் பலர் இறந்து விடுவதாக மக்கள் தெரிவித்தனர். எனவே பாம்பு கடிக்கு போதிய மருந்துகள் மருத்துவமனையில் வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கேப்டன் விஜயகாந்த் கூறினார். பொதுமக்கள் தங்களது கோரிக்கை மனுக்களை கேப்டனிடம் வழங்கினார்கள். அந்த மனுக்கள் பரிசீலிக்கப்பட்டு உரிய இலாக்காக்கள் மூலம் அவற்றிற்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். இதைத் தொடர்ந்து அங்குள்ள ஆதி திருவரங்கம் கோவிலுக்கு கேப்டன் விஜயகாந்த், திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோர் சென்றனர். அவர்களுக்கு கோவில் நிர்வாகிகள் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கோவில் ஊழியர்கள் தங்களது கோரிக்கைகளை எதிர்க்கட்சித் தலைவரிடம் கூறினார்கள். இதனையடுத்து கிராமம் கிராமமாக சென்று கேப்டன் விஜயகாந்த் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். மணலூர்பேட்டை, கள்ளிப்பாடி, திருவரங்கம், பெரியமணிந்தன், சிறுவனையூர், பகண்டை, கூற்றோடு, நாகல்குடி ஆகிய கிராமங்களுக்கு சென்று நன்றி தெரிவித்தார். அவருடன் திருக்கோவிலூர் சட்டமன்ற தேமுதிக உறுப்பினரும் மாவட்ட செயலாளருமான எல் வெங்கடேசன் மற்றும் தேமுதிக நிர்வாகிகள், தொண்டர்கள், கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியின் போது செய்தியாளர்களை சந்தித்த கேப்டன் விஜயகாந்த் மக்களின் நம்பிக்கைக்கு ஏற்ப சட்டமன்றத்தில் தேமுதிகவின் செயல்பாடு இருக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். மக்களின் நம்பிக்கை வீண் போகாது என்றும் அவர் கூறினார். தேர்தல் வாக்குறுதிகள் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்தார். தொகுதிகளுக்கு நன்றி சொல்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன். இருந்தா கூட நன்றி சொல்லி முடிச்சுட்டு இந்த தொகுதிக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி இந்த தொகுதிக்கு நன்றி சொல்லலாம். என்னுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி கட்சி எல்லாருக்கும் நன்றி கலந்த வணக்கம். மக்களுக்கு, பொதுமக்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து தான் நன்றி சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன். அதே நேரத்தில் ஆதி திருவரங்கம் கோயில், ஏன்னா இதில் இன்னும் தேர்களுக்கெல்லாம் சொன்னாங்க. நான் முயற்சி பண்ணுறேன், என்னதுன்னு கேட்குறேன். எனக்கு ஒரு டைம் கொடுங்க, நேரில் பார்த்து பேசுகிறேன்னு இருக்காரு அதிகாரி. சரி வாங்க, நான் நேரில் டைம் தரேன், நேரில் பார்த்து பேசிக்கலாம். அதே மாதிரி இங்கே ஒரு அர்த்தநாரீஸ்வரர் கோயில்னு இருக்கு, அதையும் நான் நேரில் போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நாளைக்கோ நாளை மறுநாளோ போகிறேன். நிச்சயமாக அந்த தொகுதியை என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய நிதியில் என்ன தராங்களோ அதை நிச்சயமாக நான் இது பண்ணி கொடுத்துருவேன் எல்லாமே மக்களுக்கு. அதே நேரத்தில் போராடுவேன். பின்னர் அரசின் பல்வேறு துறை அதிகாரிகளோடு தொகுதி வளர்ச்சி குறித்து ஆலோசனை நடத்தினார்.
வருவாய்த்துறை, மின்சாரத்துறை, நெடுஞ்சாலைத்துறை, ஹட்கோ, ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் வட்டாட்சியர் ஆகியோர் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். நெடுஞ்சாலைத்துறை சார்பாக ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை இன்று சந்திக்கப்பட்டது. சாலைகளை மேம்படுத்த சில அறிவுரைகள் வழங்கியுள்ளார். அதன்படி செய்து முடிப்போம். பொதுமக்களுக்கு சாலை வசதி, குடிநீர் வசதி, மருத்துவ வசதி போன்றவை தாராளமாக கிடைக்க நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளை கேப்டன் விஜயகாந்த் கேட்டுக்கொண்டார். திட்டங்களை நிறைவேற்ற நிதி பிரச்சினை ஏற்பட்டால் அது குறித்து அரசுடன் பேசி ஆவண செய்வதாக கேப்டன் விஜயகாந்த் கூறினார். ஐநா போர்க்குற்ற விசாரணையை எதிர்கொள்வது தொடர்பாக டெல்லியில் நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜியுடன் இலங்கை எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே முக்கிய ஆலோசனை நடத்தியுள்ளார். இலங்கையில் இறுதிக்கட்ட போரின் போது ஆயிரக்கணக்கான தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டதாகவும் இலங்கை ராணுவத்தினர் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டதாகவும் ஐநா குழு அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. இதன் அடிப்படையில் ஐநா பாதுகாப்பு அவையில் இலங்கை அரசுக்கு எதிராக விசாரணை நடைபெறவுள்ளது. விசாரணை எதிர்கொள்வது தொடர்பாக இலங்கை அமைச்சர்கள் டெல்லி சென்று மத்திய அமைச்சர்களை சந்தித்த வண்ணம் உள்ளனர். இதன் தொடர்ச்சியாக இலங்கை எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே டெல்லியில் நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜியை சந்தித்து பேசினார். அப்போது ஐநா போர்க்குற்ற விசாரணை எதிர்கொள்வது, தமிழர் மறுவாழ்வு பணிகள் போன்றவை குறித்து இருவரும் விவாதித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ரணில் விக்ரமசிங்கே, இலங்கையில் ராஜபக்சே அரசு மேற்கொண்டு வரும் தமிழர் மறுவாழ்வு பணிகள் திருப்தி அளிக்கவில்லை என்றார். Panel appointed by the Secretary General of the UN to advise him on how to deal with it, and what Sri Lanka and India discuss are some of those issues and the measures we have to take. தமிழர் மறுவாழ்வு பணிகள் குறித்து அதிபர் ராஜபக்சேவுடன் நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தையில் தமிழர் தேசிய கூட்டமைப்புக்கு தமது ஐக்கிய தேசிய கட்சி முழு ஆதரவு அளிக்கும் என்றும் ரணில் விக்ரமசிங்கே உறுதியளித்துள்ளார். பெட்ரோல் விலை நாளை முதல் மீண்டும் உயர்த்தப்படும் என இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனம் அறிவித்துள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை அதிகரித்து வருவதால் பெட்ரோல், டீசல் விலையை உயர்த்த வேண்டும் என மத்திய அரசிடம் பெட்ரோலிய நிறுவனங்கள் வலியுறுத்தி வருகின்றன. தமிழகம் உள்ளிட்ட 5 மாநில சட்டமன்ற தேர்தல் காரணமாக 4 மாதங்களாக உயர்த்தப்படாமல் இருந்த பெட்ரோல் விலை கடந்த 15ஆம் தேதி லிட்டருக்கு 5 ரூபாய் அதிகரிக்கப்பட்டது. டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலையும் உயர்த்துவது குறித்து பிரணாப் முகர்ஜி தலைமையிலான மத்திய அமைச்சர்கள் குழு வரும் 9ஆம் தேதி டெல்லியில் கூடி முடிவெடுக்க உள்ளது. இந்நிலையில் பெட்ரோல் விலையை நாளை முதல் மீண்டும் உயர்த்தப் போவதாக பொதுத்துறை நிறுவனமான இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் அறிவித்துள்ளது. நாளை நள்ளிரவு முதல் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 1 ரூபாய் உயர்த்தப்படும் என அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து பாரத் பெட்ரோலியம் உள்ளிட்ட பிற நிறுவனங்களும் பெட்ரோல் விலையை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பெட்ரோல் விலையை நிர்ணயம் செய்யும் அதிகாரம் எண்ணெய் நிறுவனங்களிடம் வழங்கப்பட்ட பிறகு இது 10வது விலை உயர்வு என்பது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான் முன்னாள் அதிபர் பர்வேஸ் முஷாரப்பை தேடப்படும் குற்றவாளியாக அந்நாட்டு நீதிமன்றம் அறிவித்துள்ளது. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் பெனசீர் பூட்டோவின் கொலை வழக்கு ராவல்பிண்டியில் உள்ள தீவிரவாத தடுப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கு விசாரணைக்கு பர்வேஸ் முஷாரப் ஆஜராகாதால் அவரை கைது செய்யுமாறு கடந்த பிப்ரவரி மாதம் நீதிமன்றம் வாரண்ட் பிறப்பித்தது. இந்த நிலையில் பிரிட்டன் தலைநகர் லண்டனில் வசித்து வரும் முஷரப் இதுவரை நீதிமன்ற விசாரணைக்கு ஆஜராகாததால் அவரை தேடப்படும் குற்றவாளியாக ராவல்பிண்டி நீதிமன்றம் அறிவித்துள்ளது. இதன்படி முஷாரப்பை தேடப்படும் குற்றவாளியாக சித்தரித்து பத்திரிகைகளில் விளம்பரம் வெளியிடவும் அவரது சொத்துக்களை பறிமுதல் செய்யவும் பாகிஸ்தான் அரசுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஊழல் ஒழிப்பு சட்டத்தின் கீழ் பிரதமரையும் சேர்க்க மத்திய அரசு எதிர்ப்பு தெரிவித்ததால் லோக்பால் சட்ட மசோதாவை இறுதி செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. ஊழல் ஒழிப்பு சட்ட மசோதா வரைவு குழு கூட்டம் டெல்லியில் நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி தலைமையில் நடைபெற்றது. இதில் ப. சிதம்பரம், கபில் சிபல் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்களும் அண்ணா ஹசாரே, பிரசாந்த் பூஷன் போன்ற சமூக ஆர்வலர்களும் பங்கேற்றனர். கூட்டத்தில் லோக்பால் சட்ட விதிகளின் கீழ் பிரதமர், உச்சநீதிமன்ற நீதிபதிகள், ராணுவ உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோரை சேர்க்க மத்திய அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. இதனை ஏற்க சமூக ஆர்வலர்கள் மறுத்ததால் இரு தரப்பினரிடையே கருத்து மோதல் ஏற்பட்டது. சிபிஐ மற்றும் மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் போன்றவற்றை
லோக்பால் அமைப்பின் கீழ் கொண்டுவர மத்திய அரசு எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் சாந்தி பூஷன் கூறினார். सीरियस डिफरेंसेस तो हैं, अब देखना होगा कि गवर्नमेंट कितनी सीरियस है, कोई करप्शन के खिलाफ स्ट्रांग एक्शन देखना होगा. அதே நேரத்தில் வரும் 6 மற்றும் 9ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ள குழுவின் அடுத்தடுத்த கூட்டங்களில் ஊழல் ஒழிப்பு மசோதா இறுதி செய்யப்படும் என்று மத்திய அமைச்சர் கபில் சிபல் நம்பிக்கை தெரிவித்தார். மீண்டும் முக்கிய செய்திகள். தனது ரிஷிவந்தியம் தொகுதியில் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பது குறித்து அதிகாரிகளுடன் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் ஆலோசனை நடத்தினார். ஐநா போர்க்குற்ற விசாரணையை எதிர்கொள்வது தொடர்பாக டெல்லியில் நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜியுடன் இலங்கை எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே முக்கிய ஆலோசனை நடத்தியுள்ளார். பெட்ரோல் விலை நாளை முதல் மீண்டும் உயர்த்தப்படும் என இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனம் அறிவித்துள்ளது. ஊழல் ஒழிப்பு சட்டத்தின் கீழ் பிரதமரையும் சேர்க்க மத்திய அரசு எதிர்ப்பு தெரிவித்ததால் லோக்பால் சட்ட மசோதாவை இறுதி செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.